சுத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த 2வது வாரத்திலும் இந்த திருவிருந்து நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வார்த்தை வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவன் அருளும் பாதுகாப்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாதுகாப்பினாலும் நம்மை நடத்துகிறார், நம்மை ஏந்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்ற காரியங்களை நாம் இந்த நாளில் கூட தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த பாதுகாப்பிற்குரிய காரியங்களை நாம் அநேக நாளில் ஒரு வசனத்தை தான் நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த அதிகாரம் முழுவதுமாக 2 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசித்துட்டு நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர் வாசிக்கலாம். 99ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்க கேட்போம். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய். அவருடைய சத்தியம் உமக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஒரு பக்கத்திலே 1000 பேரும் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மாருக்கு ஒரு பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உமக்கு தாவரமாக கொண்டாயே. ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார் என்ற காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் அருளுகிற பாதுகாப்பு எப்பேற்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு பிரபலமான காரியங்கள், ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு நடிகர் இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க, நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணோம், என்னென்ன பாதுகாப்போ கொடுக்கும். இசட் பிரிவின்வாங்க, இசட்+ பிரிவின்வாங்க, A+ பிரிவின்வாங்க. இவைகள்லாம் எதுக்குன்னு சொன்னால் அவங்களை பாதுகாத்து கொள்வதற்கான அந்த ஒரு பாடி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எப்படியா இருக்கிறார் என்று சொன்னால், அடைக்கலமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். இந்த Z+ பிரிவு, Z பிரிவு, A+ பிரிவு ஒரு காலம் என்ன பண்ணிடும், தவறு செய்திடும். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் தவறு நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு என்பது எல்லா புறத்திலும், எல்லா சைட்லுமே நமக்கு என்ன வருமா, பாதுகாப்பு வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இல்லையா? ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை ஏந்துகிறார், எப்படியெல்லாம் நம்மை சுமந்து கொள்ளுகிறார், எந்த வழியிலெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்ட போகிறார். அதற்கு முன்பதாக 121ஆம் சங்கீதத்தையும் நாம் வாசித்து பார்த்தலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உமது வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்ன பண்ணுவாரா, என்றென்றைக்கும் காப்பார். காப்பார்னா ஒன்றும் இல்லை, காப்பாற்றுவார், பாதுகாப்பார். அவர் எல்லா நாளிலும் நம்மை பாதுகாக்கிறவர், எல்லா இடங்களிலும் நம்மை பாதுகாத்து கொள்கிறவர். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் நினைக்கலாம்
நான் தனிமையில இருக்கிறேன், நான் ஒத்தையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு எப்பொழுதும் 2 தூதர்களை அவர் காவலாக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இதை நம்முடைய கண்களினால பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கேற்ற ஒரு தூதர்களை, நமக்கு பாடி கார்டு ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீ அப்படி இப்படி விழுந்துடக்கூடாது, அப்படி இப்படி சாய்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. வெயில் உன் மேல படக்கூடாது, உன்னை என்ன பண்ணக்கூடாது, இருள் வந்து சூழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கிறாரா, பாதுகாத்து நடக்கிறவராயிருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல ஏற்படுத்துகிற பாதுகாப்பை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு மேலான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பாதுகாப்பை உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்ல தெரியல. ஆனா என் வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நான் ஆண்டவருடைய பலனை, ஆண்டவருடைய பாதுகாப்பை என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்ம சோர்வடைந்திருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு சரீர பலவீனம் எப்படியே நம்மளை கீழே தள்ளுறது போல இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படியோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருப்போம், போய் சேர்ந்திருப்போம். ஏன்னா அது தேவனுடைய பலன், அது தேவனுடைய பாதுகாப்பு. அவர் நம்மை கீழே விழுந்துடக்கூடாது, நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை அவருடைய வலது கரத்தினால் நம்மை ஏந்துகிறவரா இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அருளும் பாதுகாப்பு, அவர் நம்மை பாதுகாத்துட்டாருன்னு சொன்னா நிச்சயமாகவே அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் ஒரு நாள் பாதுகாத்துட்டு ஒரு நாள் விட்டு ஓடுகிறவர் அல்ல, ஒரு நாள் மட்டும் உன்னை பாதுகாக்கிற தேவன் அல்ல. அவர் என்றென்றைக்கும் உங்களை பாதுகாக்கிறவர். 365 நாள் உங்களை பாதுகாக்கிறவர். 24 மணி நேரம் உங்களை பாதுகாக்கிறவர். வாரத்தில் 7 நாள் உங்களை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பை நீங்க உங்க வாழ்க்கையில உணரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்கி வரணும். ஆண்டவரோடு நீங்க ஐக்கியப்பட்டிருக்கணும். ஆண்டவரோடு நீங்க ஐக்கியப்பட்டிருந்தாதான் அவர் உங்களை நடத்துகிறதற்கு, அவர் நடத்துகிற காரியங்களை நம்ம உணர முடியும். ஒரு சிலர்லாம் சொல்லுகிறது கேட்போம், எப்படி இந்த காரியம் நடந்துச்சு தெரியல, ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா அவங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டதில்லை. ஆனா இதுவே ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்களோ இல்ல ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவங்களோ சொல்லுவாங்க, என் தேவன் எனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனுஷனுக்கும் தேவனோடு ஐக்கியப்படாத மனுஷனுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாருன்னு சொன்னா ஐக்கியப்பட்டிருக்கிறவன் சொல்லுவான், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என்னை நடத்தினார், இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது என்று சொன்னி. ஆனால் கர்த்தரோடு ஐக்கியப்படாதவன் இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லுவான். நீங்க என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்ல போறீங்களா? இல்லை, இதை யார் செய்தாங்கன்னே தெரியல, ஏதோ ஒரு லக்கி காரியத்தில் எனக்கு நடந்துச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது அல்ல, தேவன் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். யோசுவா 1:5. யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா,
ஆண்டவருடைய பாதுகாப்பு முதலாவது எப்படி இருக்கும்னு சொன்னா, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படின்னு சொன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு முதலமைச்சரோ இல்ல பிரதம மந்திரியோ ஒரு இடத்துக்கு போக போறாருன்னு சொன்னா, அதற்கு முன்பாக அவருடைய பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க. அது இன்றைக்கும் நடக்கிற காரியங்கள். அவர் தங்குகிற இடம், ஹோட்டல், அவர் போகிற ஒவ்வொரு இடங்கள், அவர் வசதிகள், அதை சுற்றிலுமாக ஏதாவது தாக்குதல் நடத்தக்கூடுமா, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர்கள் போய் ஆராய்ந்து அவங்க ஓகேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அங்கே யார் போக முடியும், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போக முடியும். அதே போலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோளாறான வழிகளையும் அவர் என்ன ஆக்குறாரா, செவ்வையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படின்னு சொன்னா, நமக்கு முன்பதாக செல்லுகிறதா இருக்கிறது. முதலாவது அவர் முன்னாடி போறார். எல்லாவற்றையும் போய் என் பிள்ளைக்கு இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து அது சரியில்லாததெல்லாம் என்ன பண்ணுவாரு, சரி செய்வார். அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணோம், நேரம் எடுக்கும். நாம உடனே என்ன பண்ணோம், ஆண்டவரே என்னப்பா இவ்வளோ லேட் ஆகுது, இவ்வளோ காரியங்கள் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு குறை கூறி கொண்டிருக்கிறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் தாமதம் ஆகுதுன்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எனக்கு முன்பதாக போய் எல்லாத்தையும் அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை வந்து அந்த இடத்துல வந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவ ஜனங்களே, அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அதான் யோசுவாவுக்கும் சொன்னார் ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் எதிர்த்து நிற்பதில்லை? யோசுவா நல்ல யுத்த வீரன் என்றதுனாலயா? இல்லை யோசுவாவுக்கு நல்லா கத்தி சண்டை போட தெரியும், இல்லை வில் அன்பு நல்லா விட தெரியும், எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அவனால வீழ்த்த முடியும் அப்படின்றதுனாலயா? இல்லவே இல்லை. கடைசி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் என்ன சொல்றாரு அவரு கடைசியாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் அவனை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னால், அவர் எப்பொழுதும் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நம்மை ஒருவனும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாகும், எல்லா கோணலான வழிகளையும் செவ்வையாகும். அதே நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், அந்த காரியத்திற்கு பதில் வராமல் இருக்கும். பொறுமையோடு இருன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆனால் நம்முடைய காரியங்கள் நடைபெறணுமேன்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டிருப்போம், அந்த காரியம் நடைபெறாது, தடையா இருக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை நம்பி தானே ஆண்டவரே நான் செஞ்சேன், இந்த காரியம் இப்படியாய் நடந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா, மகளே உனக்கான அந்த காரியத்தை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நீ அதுக்குள்ள என்ன பண்ணிட்ட, அவசரப்பட்டுட்டியே. ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொன்னா அதை தாமதப்படுத்துவார். அது சரியான வேலையில நம்ம கிடைக்கிறதுக்கு அவர் தாமதப்படுத்துவார். தாமதத்தை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயந்துடக்கூடாது. தாமதம் என்பது நமக்கு இல்லை என்பதற்கான ஆன்சர் கிடையாது. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு விஷயம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா உடனே அந்த காரியம் எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நோ. தாமதம் சொன்னா வெயிட் பண்றது. வெயிட்டிங்கும் நோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இல்லை அப்படின்றதுக்கும் தாமதம் என்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு அதை நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, நம்முடைய சரீர ரீதியிலும் சரி, இன்னைக்கு நாம உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய சமூகம் எப்படி இருக்கிறதா, நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா, ஆண்டவரே
எங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து சென்று எல்லா கோணலான வழிகளை என்ன பண்ணுங்க, சரியாக்குங்க. எப்போ சரியாவதோ அப்போ எனக்கு அந்த காரியத்தை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா இப்படி ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகணும். எப்போ சரியாகுதோ அப்போ அந்த காரியத்தை நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்படி இருக்கணும் நம்முடைய ஜெபம். ஆண்டவரே, நீங்க எப்போ எனக்கு தர போறீங்களோ அப்போ அந்த காரியத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு சொல்லுங்க. அப்படி கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் தீவிரித்து கொடுப்பதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போறார். ரெண்டாவது, எப்படி போறாரா, நமக்கு பின்னாக வராரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முன்னாடி விட்டு முதல்ல எப்படி நினைக்கிறார்னா, நான் போய் முதல்ல எல்லாத்தையும் சரி செய்துட்டு என்ன பண்றேன், அவங்கள பின்னாடி கொண்டு வருவேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஆரம்ப காலத்துல. ரெண்டாவது எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை முன்னாடி அனுப்பி அவர் பின்னாடி பார்ப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளை சரியா போதா, சரியா செய்தா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், நம்மளை மானிட்டர் பண்ணுவார். என் பிள்ளை இந்த விஷயத்தெல்லாம் சரியா செய்தா, நான் சொல்லி கொடுத்தபடி நடக்குதா, சத்திய வசனத்தின்படி நடக்குதா, விசுவாசத்தின்படி நடக்குதா, சர்ச்சில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில சரியா இம்ப்ளிமெண்ட் பண்றானா அப்படின்றத ஆண்டவர் ரெண்டாவது காரியத்துல என்ன பண்ணுவாரு, நடத்துகிறவராயிருக்கிறார். ஒரு சில காரியங்களை ஆண்டவரே நீங்க காணமேன்னு சொல்லி தேடாதீங்க, ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருக்கிறார் இல்லையா. எல்லா நேரத்திலும் நமக்கு முன்னாடி இருக்க மாட்டார். ஆரம்ப காலத்துல முன்னாடி இருப்பார், அதுக்கப்புறம் நமக்கு அவர் ட்ரெயின் பண்ணுவார். நீ போ, நீ செய். எவ்வளோ காலம்தான் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு முன்னாடியே இருப்பேன் இல்லையா. அவர் சொன்னாரா இல்லையா, சீஷர்களை பார்த்து சொன்னார், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் என்னையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பீங்க, எந்த மட்டும் நீங்க என்னையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பீங்க, எந்த மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் பண்ண போறேன், பரலோகத்துக்கு போகிற நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அநேக நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சீஷர்களை கடிந்து கொண்டவராக இருக்கிறார். அப்ப ஏன் கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டாரு. உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். முன்னாடி போய் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். இப்போ அடுத்து என்ன, ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நீங்க போய் அதை செய்யணும். ஒருத்த பிசாசு பிடிச்சவன ஆண்டவர் கூட்டிட்டு வராங்க, அங்க இயேசு கிறிஸ்து பாக்குறாரு. ஆனா அங்க என்ன பண்றாங்க, சீஷர்கள் போய் அவன் எங்கெங்கயோ போய் என்னென்ன காரியங்களும் செய்து பார்க்கறான். பிசாசு என்ன பண்ணல, ஓடல. அடுத்து சீஷர்கள் கைகளை வச்சு ஜெபம் பண்றாங்க, அப்பயும் என்ன பண்ணல, பிசாசு ஓடல. ஆனா இயேசு கிறிஸ்து கை வச்ச உடனே என்ன ஆச்சு, பிசாசு ஓடினது. அங்க சீஷர்களுக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பின்னாக இருக்கிறார் என்று சொன்னா ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தர போகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பின்னால வராரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது ஒன்று. அவர் அப்படி சொல்லிக் கொடுத்ததுனாலதான் சீஷர்கள் உலகம் எங்கும் போய் ஆண்டவரை பிரசித்தப்படுத்தினார்கள், உலகம் எங்கும் போய் ஊழியம் செய்தார்கள். ஒருவேளை அவங்களுடைய சுயத்தின்படியோ அவங்க உலகத்தின் சுய காரியத்தின்படி ஊழியம் செய்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஊழியத்தை என்ன பண்ணிருக்க முடியாது, செய்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதின்படி
அதன்படி அவங்க நடந்ததுனாலதான் இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்காக அவங்க முன் வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறாரு, முன்னாடி போன்னு சொல்றாரு. நீ போ, நீ அதை செய், நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா பயந்துராதீங்க. என்ன ஆண்டவரே, என்ன போய் செய்ய சொல்றீங்க, நீங்க போய் எல்லாத்தையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நீ போ செய் அப்படின்னு சொல்றாரா, அதை நீங்க தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் உங்களை செய்யன்னு சொல்லிட்டு உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், கைட் பண்ணுவார், உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை செய்வார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், உங்க காதுகளோடு பேசுவார், உங்க கரங்களை பிடித்து அதை செய்ய நடத்துவார். பயப்படாதீங்க. முதலாவது நமக்கு முன்னாடி அவருடைய பாதுகாப்பு, இரண்டாவது அவர் நமக்கு பின்னாக வருகிறார். ஹல்லேலூயா. அதே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் வசனப்படியாய் சொல்லுகிறது. 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடி இருந்து உன்னை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன கைவிட்டாருன்னு சொல்லிடாத. ஆண்டவர் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கிறாரு. நீ சரியா நடக்கிறியான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, நீ சரியா வாழ்றியான்னு பார்க்கிறாரு, பரிசுத்தமா வாழ்றியான்னு பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்லி கொடுத்தபடி நீ ஜீவிக்கிறியா, வசனத்தின்படி, கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீங்க செய்றீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கிறார். முதல்ல முன்னாடி பாதுகாக்கிறார், முன்னால போறாரு, அடுத்து பின்னாக வந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பை உணருங்க. அவர் நமக்கு பின்னாக இருக்கிறாரு, முன்னாடி இருக்கிறாரு. இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. அவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொன்னா, 3வது காரியம் சங்கீதங்கள் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 32:10. 3வது காரியம் சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அடுத்து எப்படி இருக்கிறார்னா, முதல்ல முன்னாடி பாதுகாக்கிறார், 2வது பின்னாடி காக்கிறார், இப்போ என்ன பண்றாரா, சூழ்ந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை எப்படி சூழ்ந்து முடியும் சொல்லுங்க, எப்படி சூழ்ந்துக்க முடியும்? ஒரு 4 பேர் அப்படின்னு சொன்னா எல்லாம் சூழ்ந்துக்கலாம். ஒரு மனுஷன் எப்படி சூழ்ந்து கொள்ள முடியும்? ஒன்று, அவங்கள என்ன பண்ணா, கட்டி அணைத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சூழ்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம எப்படி இருக்கிறாரா, கட்டி அணைத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நம்மை கட்டி அணைத்திருக்கிறது. அநேக நேரத்தில் ஐயோ என்னை என்ன பண்றாங்க, என்னென்னமோ காரியங்களை செய்கிறாங்களே, ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, வேடிக்கை பார்த்துக்கிறாரே அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா? ஆண்டவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறது. சனமே, அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். இதை நீங்க உணர்ந்தவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னா, நீங்கள் நிச்சயமாகவே அவருடைய அன்பை நீங்க விளங்க முடியும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 5:12 சொல்லுகிறது, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார், நம்மை கட்டி அணைத்திருக்கிறார். அப்படி நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, அவரை நம்மை கட்டு அணைத்திருக்கும் பொழுது, நம்மை ஒருவனும் நம்மை எதிர்த்து வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதேதான் 141ஆம் சங்கீதத்தில் வாசிக்கப்படும் பொழுது 141, துன்மார்க்கர் தங்கள் வலைகளை அகப்படுவார்கள், நானோ அதற்கு
தப்பி கடந்து போவேன். துன்மார்க்கமான ஜீவிதத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, மாட்டிப்பானா. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் நானோ என்ன பண்றேன், அதற்கு தப்பி கடந்து போகிறேன். இதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. அவன் கூட இருக்கிறவன்லாம் மாட்டிப்பான், உன் கூட இருக்கிறவன்லாம் என்ன பண்ணுவான், அகப்பற்றுவான். ஆனால் நீங்க மட்டும் பாதுகாத்து போல்வீங்க. ஹல்லேலூயா. சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கெல்லாம் இது நடக்கல, இதெல்லாம் நாங்கெல்லாம் பண்ணல, ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, உங்களுடைய குடும்பத்துல நடந்திருக்கு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்திருக்கிறது. நாங்கெல்லாம் இதை வாங்கல, இதை செய்யல, இதை பண்ணல, ஆனா உங்க குடும்பத்துல இது நடந்திருக்கு, இது செய்திருக்குது. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. தேவச்சனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களே அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்குது. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிற. நாம உலகம் அவன் என்ன அக்கிரமம் செஞ்சாலும் நல்லா இருக்கிறானா விட்டுருங்க. ஆனால் நாம தேவனுக்காக பயந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்நாள்கள் நீடித்தவைகளா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம உலகத்தை பார்த்துட்டு, உலக மனுஷனை பார்த்துட்டு அவன் அக்கிரமம் செய்யறான், பாவம் செய்யறான், ஆனால் அவனுக்கு எதுவுமே நடக்கல, நல்லா தானே இருக்கிறானேன்னு சொல்லி நீ அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்சிடாத. பாவத்தின் நிமித்தம் ஓடி போயிடாத, கஷ்டத்தின் நிமித்தம் ஓடி போயிடாத. வசனம் சொல்லுகிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழலாம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்து வாழுகிற நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நன்றாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, அவங்க உண்மையா இருந்தாப்பா, நன்றாய் இருந்தாங்கப்பா, கர்த்தர் அவங்களை வழி நடத்துவா. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு. அவங்க ஆண்டவரை தேடி தேடி ஓடிட்டு இருந்தாங்க, இயேசுவை மட்டும் நம்பி நம்பி ஓடிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும், உணர்வுகளாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தார், அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா, 100 மடங்கு. என்னது 100 மடங்கு? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:12. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஈசாக்க மட்டும் சொல்லணும்? ஈசாக்கு மட்டும்தான் அங்க விவசாயம் பண்ணானா? ஈசாக்கு மட்டும்தான் விதை விதைச்சானா? இல்ல ஈசாக்கு மட்டும்தான் அங்க வேலை செய்யறானா? எல்லாரும் செய்யறாங்க. ஆனால் ஈசாக்கு வந்த பலன் மிகுதியாயிருந்தது. ஹல்லேலூயா. ஏன் வந்ததுன்னு சொன்னா ஈசாக்கோடு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தது. தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னா, அநேகருடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் உங்கள் ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தவன் சொல்லுவான், நான் செஞ்சேன், நானும் இதை பண்ணேன், நானும் தான் வீடு கட்டினேன், நானும் தான் வாகனம் வாங்கினேன். ஆனா உங்களுக்கு எல்லாரையும் காட்டில் எப்படி இருக்குது, வித்தியாசமா இருக்குது. தேவனுடைய பாதுகாப்பு எப்படின்னா, அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அநேக கண்கள் அதை ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருங்க, தேவனை விசுவாசித்திருங்க, கர்த்தரை மாத்திரம் உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. அதை மட்டும் நீங்க செய்ய மறக்காம உங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்க உங்களை மறக்கவே மாட்டார். யாரை வேணாலும் மறந்துடலாம்,
ஆனால் அவருக்காக நீங்க ஜீவிக்கும் பொழுது, அவருக்காக நீங்க வாழும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழும் பொழுது, கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமின் தரிசனத்தில் உண்டாகி அவர் சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய காரியம், இதுதாங்க ஆண்டவருடைய பாதுகாப்பு. நீங்க ஆண்டவருக்காக நீங்க உண்மையா ஜீவிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆபிரகாம் இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமை போல நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. நேற்று கூட ஆண்டவர் நம்மோடு டேரி மீட்டிங்ல ஆபிரகாமுக்குரிய ஒரு காரியத்தை பேசினார். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து உன் மகனை என்ன பண்ணு, எனக்காக பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான், சாக்கு போக்கு சொல்லலை. அந்த வசனம் அருமையாக இருந்தது. நேற்று நைட்டு கூட நாங்கள் அதை தியானித்து கொண்டிருந்தோம், பேசி கொண்டிருந்தோம். அவன் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பலி கேட்ட உடனே அதிகாலமே எழுந்து அவர் சொன்ன இடத்துக்கு அவன் போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக செய்ய நீங்க துணியும் போது ஆண்டவர் உங்களுக்காக எந்த எல்லைக்கும் அவர் போவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள், ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற காரியம் மகா பெரியதா இருக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஆபிரகாமே என் மகனே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கு. ஆண்டவனுக்கு பலனா இருந்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கேடகமா இருக்கும் பொழுது யார் என்னங்க உங்களுக்கு செய்ய முடியும்? இல்லையா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருன்னு சொன்னா ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். தேவன் நமக்கு எப்படி பாதுகாப்பை கொடுக்கிறார் சொன்னா, முதலாவது நமக்கு முன்பாக போவார், 2வது நமக்கு பின்பாக வருவார், 3வது அவர் நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். கடைசி 4வது காரியத்தை நாம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16 20 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19, 20. சீக்கிரமா வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, அவன் சொல்றான் பாருங்க, ராஜாவை பார்த்து, ஒரு ராஜாவை முன்னாடி போய் அவன் பேரிட்டு சொல்ல முடியுமா? அவன் சொல்றான் பாருங்க, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளைகளை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கினபடி உத்தரவு கொடுத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலியாகிய புருஷருக்கு என்ன பண்ணாங்களாம், கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா. 4வது காரியம், ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாப்பார் என்று சொன்னால், அவர் இருக்கிற இடத்திலே உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். அவங்களை கொலை பண்ண போறாங்க, அவங்களை எரிகிற அக்கினியில போட போறாங்க. அவன் சொன்ன காரியம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்களை உம்முடைய கைகளுக்கு
என் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். அவர் விடுவிக்காம போனாலும் சரி, நீ சொன்ன காரியத்தை என்னால செய்ய முடியாது. நீ எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் இருந்துக்கோ, நீ எவ்வளவு பெரிய மனுஷனாவானாலும் இருந்துக்கோ, நீ எவ்வளவு பெரிய ஆளானவனா இருந்துக்கோ, ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய காரியம், என் தேவன் பெரியவர். அவரை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மகிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தானியேல் இருக்கிற வைராக்கியத்தை நீங்க பாருங்க. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழும் பொழுது, ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் வாழும் பொழுது, ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரா? இருக்கிற இடங்களிலே உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், நீங்க அமெரிக்கால இருக்கலாம், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கலாம், கன்னியாகுமரியில் இருக்கலாம், காஷ்மீர்ல இருக்கலாம், எந்த மாநிலத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த குக்கிராமத்துல வேணாலும் இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்காக பயபக்தியாக, ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன்பாக மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பின்பாக மட்டும் இல்லைங்க, உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, கடைசியாக அவர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை வர செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவருக்காக செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை உங்க பக்கமாய் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்திருப்பது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தேசத்துல அவன் ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, மற்ற தெய்வங்களை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்க போட்டிருந்தாலும் அவன் எதை குறித்தும் பயப்படல. ஏன்னா என் தேவன் அதை காட்டிலும் பெரியவர் என்று அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அதே 23ஆம் வசனத்தில் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா அவர் என்ன பண்றாரு? தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும், நல்ல வசனம் கேளுங்க, ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர் குமாரர்களையும் அவர்கள் மனைவியும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர் கெபியிலே அவர் அடியிலேயே சேரும் முன்னே சிங்கத்தின் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி ஃபுல்லா அந்த சிங்க கேபியில் இருக்கிறான், அவனை ஒன்றும் பண்ணல. அடுத்து அவனை குற்றம் சுமத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தான். அவங்கள போட்ட அவன் மேல இருந்து குழியில கீழே போறதுக்குள்ளே அந்த சிங்கமானது அவர்களுடைய எலும்புகளை என்ன பண்ணதான் சாப்பிட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பு பாருங்க. அவர்கள் இருக்கிற இடத்துல நீ ஆண்டவருக்காக உண்மையா இருங்க, வைராக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களை எப்படி பாதுகாப்பார் என்று சொன்னார், நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் குடிசை வீட்டில் இருக்கிறேனே, வாடகை வீட்டில் இருக்கிறேனே, என் வீட்டுக்கெல்லாம் வருவாரா? நிச்சயமா உங்களை தான் தேடி வருவார். ஆண்டவருக்கு நீ குடிசை வீட்டில் இருக்கிறியா, கூரை வீட்டில் இருக்கிறியா, நீ தெருவில் இருக்கிறியா, வாடகை வீட்டில் இருக்கிறியா, பங்களால இருக்கிறியா, அது முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு நீ ஆண்டவரை எப்படி தேடுகிற? தானியேலை போல வைராக்கியமாய் தேடுகிறியா? தானியேலை போல ஆண்டவருக்காக எதையும் செய்ய தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். என் தேவன் எப்படி பாதுகாப்பார் என்று சொன்னார், உங்களை முன்பாகவும் பின்பாகவும் சூழ்ந்து கொண்டோ நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்து உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை